இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு நாளை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்ததுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நாள் ஒரு காரியத்துல ஒரு விதமான ஒரு சோர்வுல உட்கார்ந்து நீங்க போன் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஒரு மாதிரியான மன கவலையில உட்கார்ந்து போன் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஏதாவது மெசேஜ் மூலியமாவது ஆண்டு என் கூட பேசிட மாட்டாரா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு எனக்கு ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஆலோசனையா ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? அதான் பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம் கூட. நான் உங்களுக்காக அதை வாசிக்கவா? சங்கீதம் 32வது சங்கீதம், அதுல 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு யார் ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நமக்கு ஆலோசனை கொடுக்கணும். மற்ற ஜனங்கள் இல்ல மற்ற ஆட்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பக்கூடாது. நமக்கு ஆலோசனை எங்க இருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு ஆலோசனை வேணும். அப்ப இது வரைக்கும் நீங்க மற்றவர்களை நம்பி மற்றவர்களை சார்ந்து மற்றவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தவர்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். உங்க பிசினஸ்ல ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். உங்க பிள்ளைங்க படிக்க வேண்டிய காரியத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். மற்ற காரியங்கள் ஆண்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்காரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அதுக்காக இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆலோசனை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உங்களை மனம் திரும்ப நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? நீங்க உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்றீங்களா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இத்தனை நாள் நாங்க மனிதரிடத்துல ஆலோசனை கேட்டு கேட்டு எங்களுடைய காரியங்கள் தோல்வியாய் போனது உண்மை. இன்னைக்கு நாங்க அந்த காரியத்துல இருந்து மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க காரியமா இருக்கட்டும், எங்க பிள்ளைங்களுடைய காரியமா இருக்கட்டும், மற்றவருடைய காரியமா இருக்கட்டும், ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறாங்க. அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய ஆலோசனை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.